பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட அடியேனையும் என் தேவன் ஒரு சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என் சாட்சியை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது நிமித்தம் ஒரு ஆத்மாவுடைய இருதயம் தொடப்படாதா என்கிற ஒரு விசுவாசத்தின் பேரிலே என் சாட்சியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். என் பெயர் ஜேம்ஸ் கிறிஸ்டோஃபர். சென்னை பட்டணத்தில் தேனாம்பேட்டை என்கிற ஒரு ஊரில் நான் பிறந்தவன். என் தாயார் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர். என் தகப்பன் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் இருந்தவர். 2 பேரும் திருமணமான பிறகு என் தாயாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவத்தில் அவர்கள் கடந்து வந்தார்கள். நான் பிறந்து சபையில் எனக்கு பெயர் வைக்கப்பட்டது. சபையிலே நான் பிரதிஷ்டை செய்யப்பட்டேன். சிறு வயதிலே சபைக்கு செல்வது, சண்டே கிளாஸ் போவது, எல்லா காரியங்களும் நான் செய்து பார்த்தாலும் வளர்ந்து வருகிற நாட்களில் தேவனை விட்டு விலகிச் செல்லுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நான் வந்தேன். சரியாய் ஞாபகம் இருக்கிறது, ஒரு 6வது படிக்கும் பொழுது சுமார் ஒரு 15 வயது 14 வயது நிரம்பிய ஒரு சிறுவனாக நான் இருக்கும் பொழுதே உலகத்தில் பாவ பழக்கத்துக்கு நான் அடிமைப்பட்டேன். முதலாவது நான் அடிமைப்படுத்தின ஒரு விஷயம் பாக்கு போடுறது. சிறு வயதிலேயே அந்த பழக்கத்துக்கு நான் அடிமையாகி பாக்கு போட ஆரம்பித்தேன். என்னுடைய பள்ளி படிப்பை சிறு வயதில் நான் நிறுத்திட்டேன். இந்த போதை பழக்கங்களெல்லாம் அடிமைப்பட்ட பொழுது 16 வயது இருக்கும். குடி பழக்கத்துக்கு நான் அடிமையாயிட்டேன். என்னுடைய 18 வயதுலலாம் பார்த்தீங்கன்னா முழு நேர குடிகாரனையே மிஞ்சிற அளவுக்கு அந்த சின்ன வயதிலே நான் குடிக்கு ரொம்ப அடிமைப்பட்டு போனேன். பாக்கு, குடி, சிகரெட் இது இல்லாமல் இருக்க முடியாதுன்ற நிலைமையில் இருந்தேன். தினமும் பாக்கு, தூங்கி எழுந்த உடனே தலைமைட்டில் பாக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு பாக்கு தான் போடுவேன். பிறகு எப்படியாச்சும் போய் சரக்கு அடிக்கணும், குடிக்கணும் அப்படின்றதுனால போய் அந்த குடியை தேடி ஓடுவேன். இதுதான் என் வாழ்க்கை போய்கொண்டு இருந்தது. என் சாட்சியை சொல்லணும்னா நேரம் போதாது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக சொல்கிறேன். உளையான சேற்றில் இருந்தேன். உளையான சேற்று, வேதம் சொல்லுகிறபடியாய் உளையான சேற்றில் இருந்த என்னையும் அவர் கரம்தான் தூக்கி எடுத்தது. குடி, சிகரெட்டு, பாக்கு இந்த பழக்கத்தில் அடிமைப்பட்டிருந்தேன்னா ஒரு காலகட்டத்தில் இந்த பழக்கம் என்னை மிகவும் அடிமைப்படுத்துறதுனால திருடவும் ஆரம்பித்தேன். பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஸ்கூலில் விட்டு நின்னதுலேருந்து நான் வேலைக்கெல்லாம் போனதில்லை. போனாலும் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு மேலே எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு ஓடி வந்துடுவேன். இப்படி பண தேவைகளுக்காக சொந்த வீட்டிலே திருட ஆரம்பித்தேன். திருடி குடிக்க ஆரம்பித்தேன். இந்த பழக்கம் பெரிய அளவில் போக ஆரம்பிச்சிருச்சு. திருடி குடிக்கிறது. சில நேரம் காசு இல்லை, எங்கேயுமே எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற பொழுது ஒயின் ஷாப் வாசலில் நின்று பிச்சை எடுப்பேன். யாராவது வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி பிச்சை எடுத்து வாங்கி குடிப்பேன். ஒயின் ஷாப்பில் இருக்கிற எச்ச கிளாஸ் எடுத்து நான் குடிப்பேன். குடிச்சிட்டு போன கீழே போட்ட அந்த எச்ச வாட்டர் பேக்கெட் எச்ச கிளாஸ் எடுத்து குடிப்பேன். காரணம் குடி என்னை அவ்வளவாய் அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. குடிக்கலைன்னா எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப வெறி ஆகிடுவேன். குடிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி. திருடி சொந்த வீட்டிலே திருடி, பக்கத்து வீட்டில் திருடி, இப்படியெல்லாம் குடிக்க ஆரம்பித்தேன். பாருங்கள், இந்த குடி பழக்கத்தினால என் சொந்த பந்தங்களெல்லாம் என்னை வெறுக்க ஆரம்பித்தாங்க. யார் வீட்டுக்குள்ளேயும் என்னை சேர்க்கறதில்லை. காரணம் நான் போனால் திருடுவேன்ற பயம். அதனால் என் சொந்த பந்தங்களெல்லாம் என்னை உதாசீனப்படுத்தி என்னை உதறி தள்ளிட்டாங்க. யார் வீட்டுக்குள்ளேயும் சேர்க்கறதில்லை. ஒரு காலகட்டத்தில் நானே முடிவு பண்ணிட்டேன், நம்ம ஏன் இவங்க வீட்டுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எல்லார் வீட்டுக்கும் போகிறத அவாய்ட் பண்ணிட்டேன். எனக்கு இருக்கிற ஒரே வீடு கேரா பிளாட்ஃபார்ம். குடிப்பேன், ரோட்டில் படுத்து தூங்குவேன், ரோட்லேயே சாப்பிடுவேன், அதிலே வாந்தி எடுத்து அதிலே பொருளுவேன். எத்தனையோ நாட்கள் குடிச்சிட்டு குப்பை தொட்டியில் விழுந்து கிடந்திருக்கேன். காவால் விழுந்திருந்திருக்கேன். சொல்ல முடியாத காரியங்கள். இப்படிப்பட்ட உளையான சேட்டில் வாழ்ந்தவனும் குடியை நிமித்தம் குடிச்சிட்டு சண்டை போட்டு ஸ்டேஷனு, அடி தடி எல்லாவற்றையும் செய்து உயிர் போக தருவாயிலெல்லாம் ஆண்டவர் காப்பாற்றிருக்கிறார். கொஞ்ச நெஞ்ச போராட்டங்கள் அல்ல, அடிதடி பிரச்சனைகள். அவனுக்காக இவனுக்காக எனக்காகன்னு சொல்லி சண்டை போட்டு இதுதான் எங்கள் வாழ்க்கை போய் கொண்டிருந்தது. இந்த நிலைமையில குடி, சிகரெட்டு, பாக்கு, இன்னும் இருக்கிற எல்லா போதை பழக்கங்களையும் நான் வைத்திருந்தேன். என் தேவன் நல்லவர். இந்த நாளில் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் எனக்கு திருமணமானது. ரொம்ப சின்ன வயசுலேயே திருமணம் பண்ணிக்கிட்டேன். திருமணம் பண்ணியும் என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் ஒரு மாறுதலும் கிடையாது. எப்படி இருந்தனோ அப்படியே தான் இருந்தேன்.
என்ன கூட சேர்ந்து எனக்கு கஷ்டப்படுறதுக்கு இன்னொரு காலாக என் மனைவி கிடச்சிட்டாங்க. திருமணமாக்கி 2 மாதத்துக்குள்ள எல்லா நகைகளையும் எல்லாவற்றையும் வித்துட்டேன். வாடகை கொடுக்க கூட வழி இல்லாத ஒரு நிலைமை, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத ஒரு நிலைமை. ஆனால் குடியில மாத்திரம் நான் குறைஞ்சு போகலை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துக்கிட்டு வந்தேன். குடிச்சிட்டு வந்து என் மனைவியை போட்டு அடிப்பேன், துன்புறுத்துவேன். வேற யாராக இருந்தாலும் என்னை என்னைக்கோ வேண்டான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. பட் ஆனால் என் தேவன் கொடுத்த ஈவு என் மனைவி. என்னை எப்படியாகிலும் அவங்க தான் கட்டி காப்பாற்றினாங்கன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனைவியை கர்த்தர் கட்டளையிட்டார். இப்படியாய் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் என் மனைவி என்ன இந்த சூழ்நிலைகள்லாம் மாறணும்னு சொல்லி சபைக்கு கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தாங்க. சரி, அவங்களுக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியல என்று சபைக்காச்சும் அவங்க கூட போக ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு பெயிண்ட் வேலை ஒன்று கிடச்சிது. அந்த பெயிண்ட் வேலையில் போய் செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு வேலை கொடுக்குற முதலாளி அவர் ஒரு கிறிஸ்தவர். அங்கேயும் போய் அதே நிலைமை தான், பாக்கு குடி வேலை இப்படி தான் போயிட்டு இருந்தது. அப்புறமும் இதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருந்து ஒரு நாள் என்னை கூப்பிட்டு, இந்த பெயிண்ட் வேலை கொடுத்த முதலாளி ஒரு நாள் என்னை கூப்பிட்டு ஒரு மணி நேரம் என்னோட கூட பேசினார். எனக்கு டீ பஜ்ஜி எல்லாம் வாங்கி கொடுத்து, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனா யாரு, நீ கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற, ஆனால் உன் வாழ்க்கையில் இன்னும் ஒரு மாறுதல் எதுவுமே இல்லையேன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி என்னோட கூட ஒரு மணி நேரம் பேசினார். அவர் பேசிட்டு எப்பவும் போல போயிட்டாரு. நானும் வீட்டுக்கு போயிட்டேன். ஆனால் போய் படுத்து உறங்கலாம் என்று நினைக்கும் பொழுது எனக்கு இரவு முழுவதும் உறக்கமே வரலை. இந்த வார்த்தைகள் எனக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அவர் பேசின வார்த்தைகள் எனக்குள்ள, என் இருதயத்துக்குள்ளே, என் சிந்தனைக்குள்ளேயும் ஓடிக்கிட்டே இருக்கு. உலகத்தின் பாவத்துக்காக வந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எனக்கு தெரிஞ்சு இயேசுனா யாரு, 10ஓட 11 ஒரு கடவுள். நான் எங்கள் ஏரியாவில் பிள்ளையார் கோயிலுக்கு வசூல் பண்ணுவேன். வசூல் பண்ணி பிள்ளையாருக்கு புளிசோறு தயிர் சோறும் போடுறேன்ட்டு ஃபுல்லாக நாங்கள்லாம் சேர்ந்து குடிச்சிட்டு மீதிக்கிற காசுல அவருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வோம். ஆடி மாதம் திருவிழா வந்தால் போய் எல்லார் வீட்லேயும் கலெக்ஷன் பண்ணி அந்த காசுலேயும் குடிக்கிறது. இப்படி தெய்வங்களுடைய பேர்களெல்லாம் சொல்லி ஏமாற்றி அதை வாங்கி நாங்கள் குடிச்சிட்டு இப்படிதான் எங்கள் வாழ்க்கை ஓடிட்டு இருந்தது. எல்லா விக்கிரகத்தையும் வணங்கி கொண்டு இருந்தவன் தான் நான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நான் வணங்கலை. இப்படிப்பட்ட நேரத்தில் அப்படிதான் ஒரு தெய்வம், அவங்கள பாரு இவரும் ஒரு தெய்வம் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இயேசுனா யார் என்பதை அவர் என்னோடு கூட பேசினார். நம்முடைய செய்கிற ஒவ்வொரு பாவங்களுக்கும் அவர்தான் பாவ நிவாரண பலியாய் தாமே ஒப்பு கொடுத்தார் என்று என்னோடு கூட பேசினார். அந்த வார்த்தைகள் எனக்குள்ள கிரியை செய்து பாருங்க. எப்பொழுதுமே தூங்கி எழுந்த உடனே காலையில் நான் என் கரை எங்கே போவேன்னா என் தலைக்கணடியில் தான் போவேன். ஏன்னா அதில் தான் பாக்கு வச்சிருப்பேன். ஃபஸ்ட்டு அதை தான் போடுவேன். அந்த பாக்கில் தான் பல்லே தேய்ப்பேன். ஒழுங்காக குளிக்க மாட்டேன். ரொம்ப டேட்டியாக இருப்பேன். யாராவது என்கிட்ட பேசினா கூட யோசிப்பாங்க, அப்படி இருப்பேன். நான் ரொம்ப ஒழுங்கினமான ஒரு பர்சன் நான். ஆனால் அடுத்த நாள் காலையில் அந்த ஒரு சிந்தனையே எனக்கு வரலை. அதை இப்படி ஒரு பாவம் நம்மளுக்குள்ள இருக்கு என்பதே நான் மறந்துட்டேன். மறுபடியும் யோசிக்கிறேன், அந்த பாக்கு போடலான்னு பிரிக்கிறேன், என்னால் முடியல. சரி ஓகே, குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒயின் ஷாப் போகலான்னு யோசிக்கிறேன், முடியலை. சரி ஓகே, இன்னைக்கு நம்மளுக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளும் அதே மாதிரி நான் முயற்சிக்கிறேன், என்னால் செய்ய முடியல. தேவன் நல்லவர். ஆமென். உளையான சேற்றிலிருந்து என்னை அன்றைக்கு தூக்கி எடுத்தார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 2010ஆம் ஆண்டு, 11வது வருஷம் மார்ச் மாசத்துல கர்த்தர் என்னை தொட்டாருன்னு நான் நம்புறேன். அன்னிலிருந்து நான் அந்த பழக்கத்தை எதையுமே நான் தொடவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் 6 வருஷம் ஆகுது. என்னுடைய பெரிதான கிருபையில இன்ன வரைக்கும் நான் ஒரு பாவ பழக்கத்தை மறுபடியும் தொட்டு பார்க்கல. இப்படிதான் ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கினார்ன்றது தெரியல. நான் என் சுய பலத்தினால, என் சுய முயற்சினால எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன் அந்த பாவத்தெல்லாம் விட்டு விலகணும் அப்படின்ட்டு. ஆனால் என்னால் முடியலை. ஆனால் என் கர்த்தர் நல்லவர். இமை பொழுது ஒரு நாள் ராத்திரி மற்றவர்களை போல கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுறோமா, கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறேன் இல்லை. ஒரே ஒரு நாள் ராத்திரி அந்த மொத்த பாவ பழக்கத்துல வந்து என் தேவனை விடுதலை ஆக்கினார். அந்த முழுமையான ஒரு விடுதலை கொடுத்தாரு, நல்ல வேலை கொடுத்தாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்டேன். சபைகளுக்கு போக ஆரம்பிச்சேன். ஒரு ஊழியரோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையில ஊழியத்துல கர்த்தர் என்னை பயன்படுத்தினாரு. எனக்கு ஜெபிக்க தெரியாது, பைபிள் படிச்சது இல்லை, ஒரு பாட்டு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஆண்டவர் என்னை கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்தினாரு. ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரு, வேதத்தை தியானிக்க கற்றுக் கொடுத்தாரு, ஆராதனை நடத்த, பாட, பிரசங்கிக்க,
பைபிளே படிக்காத என்ன அநேக ஜனங்களுக்கு முன்பாக பிரசங்கிக்கிறவனாய் ஆண்டவர் என்னை கொண்டு போய் நிறுத்தினாரு. இப்படி ஊழியத்தின் பாதையில கர்த்தர் நடத்தினாலும் ஒரு பக்கம் குடும்பத்துல சூழ்நிலைகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. வறுமையில இருந்தேன், ஒருவேளை சாப்பாடு இருக்காது, வாடகை கொடுக்க முடியாது. ஆனால் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தினாரு. 1000 ரூபாய் வாடகை கொடுக்க முடியாத என்ன கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி 2000, 3000, 4000 அளவுக்கு வாடகை கொடுக்க முடியலாம் கர்த்தர் உயர்த்தினாரு. திருமணமாகி எங்களுக்கு 2010 திருமணமானது. 2016 வரைக்கும் எங்களுக்கு குழந்தை இல்லை. இதனால் நாங்கள் பட்ட அவமானங்கள் எவ்வளவோ உண்டு. அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது, தெரிஞ்சவங்க சர்க்கிள்ல சுவிசேஷம் சொல்லும் பொழுது, ஆண்டவரை பத்தி சொல்லும் பொழுது, பைபிளை தூக்குற, இயேசுவை தேடுற, உனக்கே ஒண்ணுமே செய்யலையேன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்தி அனுப்பிடுவாங்க. நான் ஆண்டவர் சமூகத்துல ஓன்னு அழுவேன், கதறி அழுவேன். எப்படி ஆண்டவரே சுவிசேஷத்தை சொல்ல முடியும்? காரணம், என் வாழ்க்கையில இப்படி ஒரு குறை இருக்கும் பொழுது நான் எப்படிப்பா மற்றவங்களுக்கு சத்தியத்தை போதிக்க முடியும், அற்புதத்தை சொல்ல முடியும்னு சொல்லி அழுவேன். கர்த்தர் நல்லவர். எங்கள் கண்ணீரையும் ஜெபத்தையும் கேட்டார். எங்களுக்காக ஜெபித்த எத்தனையோ உள்ளங்கள் உண்டு. ஒரு நாளும் தேவ சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிப்போம். இதனாலே எந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போறதை அவாய்ட் பண்ணுவோம். என் மனைவி யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் பாருங்க, கர்த்தர் 2016 தீர்க்க தரிசனமாய் பேசினாரு. இந்த வருஷத்துல நன்மையானதை நான் உனக்கு செய்வேன். அதே போல 2016 அக்டோபர் 14 ஒரு அழகான ஆண் பிள்ளையை தேவன் கட்டளையிட்டாரு. கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துலலாம் வெக்கப்பட்டோமோ, அவமானப்பட்டோமோ, தலை குனிஞ்சோமோ, அந்த இடத்துலலாம் கர்த்தர் எங்கள் தலையை உயர்த்தினாரு, எங்களை மேன்மைப்படுத்தினாரு, எங்களை ஆசீர்வதித்தாரு. இன்றைக்கும் நான் ஆராதிக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறாரு. செய்கிற ஊழியத்துல கர்த்தர் மகிமைப்படுறாரு, ஊழியத்தை நடத்துறாரு, தேவைகள்லாம் சந்திக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, குப்பையில இருக்கிறவனை எடுத்து பிரபுக்கள் மத்தியில, ராஜாக்கள் மத்தியிலே அமர பண்ணுகிறவர் என்று. ஏதோ வைன் ஷாப் வாசல்லையும், தொட்டிலையும், குடிகாரங்க கூடயும், அடித்தடிக்காரங்க கூடயும் சேர்ந்து சுத்திக்கிருந்த என்ன கர்த்தர் ஊழியர்கள் மத்தியிலையும், அநேக உண்மை உள்ள விசுவாசிகள் மத்தியிலையும் கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார். எத்தனையோ ஊழியர்களோடு பக்கத்துல உட்கார்ந்து பிரசங்கம் அவர்களோடு கூட பேசினது உண்டு. அதெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிற அனாதியான பிரியம் தான் ஞாபகம், அனாதியான ஸ்நேகம். இப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையில இருந்த என்னையே என் தேவன் தொடுவார் என்று சொன்னார், உங்களையும் தொடுவார். பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இன்றைக்கு இயேசு உங்களை நேசிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நீதிமான்களுக்காக அல்ல, பாவிகளை ரட்சிக்கவே இந்த பூமி 99 நீதிமான்களை பார்க்கிறோம். ஒரு பாவி மனம் திரும்புவது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்படியாய் கூட இதை பார்க்கிறவர்கள் யாராக இருப்பீர்களா? இன்றைக்கு உங்க இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுங்க. அவர் மதம் மாற்றவோ, அவர் ஒரு மதத்தை ஸ்தாபிக்கவோ, அவர் ஒரு பெரிய ஆள் கூட்டத்தை சேர்க்கவோ இந்த உலகத்துக்கு வரல. மனம் மாறும்படியாய் தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இன்றைக்கு அநேக காரியங்கள் நடக்குது. மதமாற்ற சட்டம் போட்டு கிறிஸ்தவர்களை அடித்து துன்புறுத்தி எத்தனையோ காரியங்கள் செய்கிறார்கள். ஆனால் ஒன்றே ஒன்று, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் ஜெயம் என் கர்த்தரால் தான் வரும். ஜெயம் வரணும்னா கிறிஸ்தவர்களாகிய நாம ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்திய தேசத்தை தேவன் அசைப்பார். பெரிய எழுப்புதலை இந்திய தேசத்துல நம்மளால பார்க்க முடியும். நமக்கு விரோதமா நிற்கிற எல்லா அரசாங்கமும், எல்லா குழுக்களும், எல்லா இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போகும்படி கர்த்தர் செய்வார். இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம், ஒருமனப்பட்டு ஜெபிப்போம், தேசத்துக்காக பாரப்படுவோம், தேசத்தில் இருக்கிற ஆத்துமாக்களுக்காக பாரப்படுவோம். ஜெபமே ஜெயத்தை தரும். பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். பார்க்கிற யாரா இருந்தாலும் உங்க இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்க இருதயத்துல வாசம் பண்ண விரும்புகிறார். வேறுபட்ட பாவத்துல இருப்பீர்கள், ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களை தொடுவார். இன்றைக்கு நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் நாளில கூட ஆண்டவரே நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். இதை பார்க்கிற யாரா இருந்தாலும் சரி, அவர்களோடு கூட நீர் பேசுங்க. வார்த்தைகள் கிரியை செய்யட்டும்பா. என்னை தொட்டது போல பாவ பழக்கத்திலையும் அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தொடுவீராக. கர்த்தருடைய பலத்த கரம் கிரியை செய்யட்டும். ஆசீர்வதிங்க, எழுப்புதலை கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.